வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாகரூபிணி. இப்போ நம்ம முந்தைய வகுப்பில் பழமொழிகள் பார்த்தோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் இப்போ இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். பழமொழி பாருங்க. தவிட்டுக்கு வந்த கைதான் தனத்துக்கும் வரும். தவிட்டுக்கு வந்த கைதான் தனத்துக்கும் வரும். அதாவது சிறிய விஷயங்களை கையாள தெரிந்தவர்கள்தான் பெரிய செல்வத்தையும் பெரிய செல்வத்தையும் நிர்வகிக்கும் தகுதியை பெறுவார்கள் என்பதை இந்த பழமொழி உணர்த்துகிறது. அல்லது சிறு சேமிப்பே பெருவாழ்வை தரும் என்பதையும் உணர்த்துகிறது. அடுத்து, தடியெடுத்தவன் தம்பிரான். தடியெடுத்தவன் தம்பிரான். இப்போ நியாயம் நீதியெல்லாம் பார்க்காம அதிகாரமும் வலிமையும் யார்கிட்ட இருக்கோ, அதிகாரம் வலிமை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அந்த இடத்துல எஜமானாக கருதப்படுறாங்க. இது பெரும்பாலும் அநியாயமான அதிகாரத்தை குறிக்கிறதுக்கு தான் இந்த பழமொழியை பயன்படுத்துவாங்க. தடியெடுத்தவன் தம்பிரான். தனக்கு மிஞ்சி அல்லவோ தர்மம். தனக்கு மிஞ்சி அல்லவோ தர்மம். அதாவது இப்போ ஒருவன் தன் குடும்ப தேவைகளையும் கடமைகளும் முடிந்த பிறகுதான் தான தர்மம்லாம் செய்ய வேண்டும். தன்னோட நிலை அறியாமல் செய்யும் தர்மமோ தானமோ துன்பத்தை விளைவிக்கும். தன்னோட நிலை அறியாமல் செய்கிற தானம் தர்மம் துன்பத்தை விளைவிக்கும். அதான் தனக்கு மிஞ்சி அல்லவோ தர்மம். தன் பலம் கொண்டு அம்பலம் ஏற வேண்டும். தன்னோட சொந்த திறமையும் உழைப்பும் உழைப்பு நம்பியே சபையில் அல்லது பொது வழியில் முன்னேற வேண்டும். தன்னோடது சொந்த திறமை அல்லது உழைப்பை கொண்டு முன்னேற வேண்டும். தன் பலம் கொண்டு அம்பலம் ஏற வேண்டும். தாய்க்கு பின் தாரம். ஒரு மனிதனோட வாழ்வில் தாய்க்கு அடுத்தபடியாக அவனை காப்பதும் அரவணைப்பதும் அவனுடைய மனைவியே என்பதை குறிக்கிறது. அடுத்து, தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பாய். தாழ்ந்து இந்த இடத்துல பணிவை குறிக்கிறது. பணிவுடன் நடப்பவர்கள் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பதை குறிக்கிறது. அதாவது அடக்கம் அமரருள் உய்க்கும் என்பது இதன் பொருள். தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பாய். தான் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும். மனிதன் ஒரு திட்டத்தை போட்டால் இயற்கை அல்லது விதி வேறொரு முடிவை தரும். அதாவது தெய்வம், இயற்கை அல்லது விதி வேறொரு முடிவை தரும். எல்லாமே நம்மளோட கையில் இல்லை என்பதை உணர்த்துகிறது இந்த பழமொழி. தான் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும். அடுத்து, திட்டி செத்தாரும் இல்லை, வாழ்த்தி வாழ்ந்தாரும் இல்லை. இப்போ பிறரை திட்டுவதால் அவர்களுக்கு அழிவு நேரப்போவதும் கிடையாது. இப்போ சும்மா அதே ஒருவரை வாழ்த்துவதால் அவர் முன்னேறிவிடவும் முடியாது. அவரவர் செயல்கள் தான் பலனை தரும் என்பதை இந்த பழமொழி உணர்த்துகிறது. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான பலனை நாம் அடைவோம். அதாவது நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், அல்லது தீமை செய்தால் தீமை கிடைக்கும் என்பதை இந்த பழமொழி உணர்த்துகிறது. அடுத்து, தின்றவன் தின்றால் திருக்கணங்குடியான் தண்டம் இருப்பானா. தின்றவன்னா இங்கு திருடியவன் அல்லது அனுபவித்தவன் இருக்க. திருக்கணங்குடின்றது ஒரு ஊர் பேரு. திருக்கணங்குடிக்காரன் தண்டம் இருப்பானா, அதாவது அபராதம் கட்டுவானா என்பது பொருள். அதாவது ஒருவன் செய்த தவறுக்காக சம்பந்தமே இல்லாத வேறொருவன் தண்டனை அனுபவிக்க வேண்டுமா என்பதே இந்த பழமொழியின் அர்த்தம். அடுத்து, துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை. அதாவது தைரியமாக ஒரு காரியத்தில் இறங்குபவனுக்கு அந்த தோல்வி பற்றின கவலை இருக்காது. தோல்வி பற்றிய கவலை இருக்காது என்பதை குறிக்கும். அடுத்து, துள்ளின மாடு பொதி சுமக்காது. அதாவது அடங்காமல் துள்ளி குதிக்கும் மாடு சுமையை தாங்காது. அதுபோல பொறுமை இல்லாதவர்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியாது என்பதை குறிக்கிறது. துறவிக்கு வேந்தன் துரும்பு. துறவினா எல்லாம் துறந்தவர்கள், வேந்தன்னா அரசன். அதாவது எல்லாவற்றையும் துறந்த ஒரு ஞானிக்கு நாட்டின் அரசன் கூட சிறிய துரும்பை போன்றவனே. எல்லாத்தையும் துறந்த துறவிக்கு நாட்டின் அரசன் கூட சிறிய துரும்பை போன்றவனே. அதற்கடுத்து, கெண்டையை போட்டு வராலை இழு. கெண்டைனா சிறிய மீன், வரால்னா பெரிய மீன். சிறிய மீனாகிய கெண்டையை இரையாக போட்டு பெரிய மீனாகிய வரால் மீனை பிடிப்பது போல சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் பெறுவதை குறிப்போம். சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் அடைவதை
குறிக்கிறது. தூர இருந்தால் சேர உறவு அப்படின்னா, இப்போ உறவினர்களுடன் சற்று தள்ளி பழகினால்தான் அன்பு நீடிக்கும், மிக நெருக்கமானால் விரிசல் அதிகமாகும் என்பதை குறிக்கிறது. அடுத்து, தென்னை மரத்தில் தேள் கொட்டினால் பனை மரத்தில் நெறி பிடித்ததாம். தென்னை மரத்தில் தேள் கொட்டினால் பனை மரத்தில் நெறி பிடித்ததாம். தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுபோல ஒரு இடத்தில் நடக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத மற்றொரு இடத்தில் அதன் தாக்கம் இருப்பதாக கூறுவதை இந்த பழமொழி விளக்குகிறது. அதாவது முரண்பாடான பேச்சை விளக்குகிறது. ஓரிடத்தில் நடக்கும் செயலுக்கு சம்பந்தமில்லாமல் மற்றொரு இடத்தில் தாக்கம் இருப்பதாக கூறுகிறது. அதற்கடுத்து, தேளுக்கு மணியம் கொடுத்தால் நிமிஷத்துக்கு நிமிஷம் குட்டுமாம். அதுபோல தகுதியற்ற ஒருவனுக்கு பெரிய பதவியை கொடுத்தால் அவன் அதை தவறாக பயன்படுத்தி தொந்தரவு கொடுப்பான். தகுதியற்றவனுக்கு பெரிய பதவியை கொடுத்தால் தகுதி அற்றவனுக்கு பெரிய பதவியை கொடுப்பது போல, பெரிய பதவியை கொடுத்தால் என்ன செய்வான், அவன் தவறாக பயன்படுத்தி தொந்தரவு கொடுப்பான் என்பதை விளக்குகிறது. அடுத்து, தொட்டு பார்த்தால் தோட்டியும் உறவு. தொட்டு பார்த்தால் தோட்டியும் உறவு. பாகுபாடின்றி அன்போடு நம்ம பழகினால் அனைவரும் நமக்கு உறவினர்களே, அனைவரும் நமக்கு உறவினர்களே என்பதை விளக்குகிறது. தோட்டி போல் உழைத்து துறை போல் சாப்பிட வேண்டும். தோட்டி போல் கடுமையாக உழைக்கணும், கடுமையாக உழைத்து ராஜாவை போல் சாப்பிட வேண்டும் என்பதை, அல்லது ராஜாவை போல் அனுபவிக்க வேண்டும். நன்றாக கடுமையாக உழைத்து அதன் பலனை ராஜாவை போல் அனுபவிக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது. நடந்தால் நாடெல்லாம் உறவு, படுத்தல் பாயும் பகை. நடந்தால் நாடெல்லாம் உறவு அப்படின்னா என்னன்னா, சுறுசுறுப்பாக இயங்கினால் அனைவரும் மதிப்பார்கள், நாடெல்லாம் உறவு. ஆனால் படுத்தால் பாயும் பகை, சோம்பேறியாக இருந்தால் பாய் கூட பகையாக மாறும் என்பதை விளக்குகிறது. அடுத்து, நம் வீட்டு விளக்கென்று முத்தமிட்டு கொள்ளுகிறதா. நம் வீட்டு விளக்கென்று முத்தமிட்டு கொள்ளுகிறதா, அதாவது நம்ம வீட்டு விளக்கு தான் என்பதற்காக அதை தொட்டால் சுடும். அதுபோல அதிக பாசம் அல்லது அதிக உரிமையின் காரணமாக, நம்மளுடைய உறவினர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும்ன்ட்டு விட முடியாது. உறவினராக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை உண்டு என்பதை இந்த பழமொழி விளக்குகிறது. விளக்கு எப்படி நம்மளுடைய விளக்கு தான் அப்படின்ட்டு தொட்டா சுடுமோ, அதுபோல உறவினராக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை உண்டு என்பதை விளக்குகிறது. நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு, நல்ல பெண்ணிற்கு ஒரு சொல். அதாவது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போட்டாலே அது கட்டுப்பாட்டில் வந்துடும். அதுபோல் நல்ல அறிவுள்ள பெண்ணிற்கு ஒரு சொல் சொன்னாலே அவங்க புரிந்து கொள்வார்கள் என்பதை இந்த பழமொழி விளக்குகிறது. ஒரு சொல் சொன்னாலே அதற்கடுத்து அவங்க சரியாக புரிந்து கொண்டு நடப்பார்கள் என்பதை விளக்குகிறது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். முன்னவே சொன்னது போலதான், மனிதர்கள் எவ்வளோதான் திட்டம் போட்டாலும் விதி அல்லது இயற்கை என்ன நினைக்கிறதோ அதுதான் நடக்கும். விதி அல்லது இயற்கை, அதான் தெய்வம் ஒன்று நினைக்கும். விதி அல்லது இயற்கை என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். மனிதன் திட்டங்களுக்கு அப்பாற்பட்டது தான் விதியும் இயற்கையும் என்பதை விளக்குகிறது. நாய் நக்கி சமுத்திரம் குறையுமா. நாய் நக்கி அந்த அவ்வளோ பெரிய கடல் குறையுமா, குறையாது. அதுபோல சிறிய நபர் செய்யும் வீணான செயலால், சிறிய நபர் செய்யும் வீணான செயலால் பெரிய விஷயங்கள் அல்லது அரிய செயல்கள் பாதிப்பு வராது. பெரிய விஷயங்கள் அல்லது அரிய செயல்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்பதை குறிக்கிறது. நாய் நக்கி சமுத்திரம் குறையுமா. 40 வயதுக்கு மேல் நாய் குணம். வயதான காலத்தில் சிலருக்கு தேவையற்ற எரிச்சல் அல்லது கோபம் வருவதை இந்த பழமொழி குறிக்கிறது. நாளைக்கு வருகிற பலாக்காயினும் இன்றைக்கு வருகிற கலாக்காய் மேல். நாளைக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய லாபத்தை விட இன்றைக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய லாபமே சிறந்தது. சிறிய லாபமே
சிறந்தது. நாளைக்கு கிடைக்கக்கூடிய பொருளை விட இன்னைக்கு கையில் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுவே சிறந்தது அப்படின்னு விளக்குது இந்த பழமொழி. நித்தியம் கிடைக்குமா நித்தியம் கிடைக்குமா அமாவாசை சோறு. அதாவது அமாவாசை சோறு வந்து தினமும் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அதுபோல் வாய்ப்பு எப்போ வருதோ அப்போ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த பழமொழி குறிக்கிறது. நிழலருமை வெயிலில் போனால் தெரியும். ஒரு பொருளோட மதிப்பு வந்து அது இல்லாத போது தான் தெரியும். இல்லாத போது தான் தெரியும் என்பதை விளக்குகிறது. அடுத்து பாருங்க, நிறைக்குடம் நீர் தழும்பாது. நிறைக்குடம் நீர் தழும்பாது. நிரம்பி இருக்கிற குடம் எப்படி தழும்பாமல் இருக்குமோ நீர், அதுபோல் அறிவு நிரம்பியவர்கள் அல்லது அறிவு உள்ளவர்கள் ஆரவாரம் செய்ய மாட்டார்கள் அல்லது பகட்டாக இருக்க மாட்டார்கள். எப்படி இருப்பாங்கன்னா அடக்கமாக இருப்பார்கள் என்பதை குறிக்கிறது. அடக்கமாகவும் பணிவுடனும் இருப்பார்கள் என்பதை இந்த பழமொழி விளக்குகிறது. நிறைக்குடம் நீர் தழும்பாது. நீராழம் கண்டாலும் நெஞ்சாழம் காண முடியாது. ஒரு குளத்தின் ஆழத்தை கூட அளந்து விடலாம். ஆனால் ஒரு மனிதனோட மன ஓட்டத்தையோ எண்ணத்தையோ யாராலும் அறிய முடியாது என்பதை விளக்குகிறது. நீருள்ள மட்டும் மீன் துள்ளும். நீர் இருக்கிற வரைக்கும் தான் மீன் துள்ளும். அதுபோல ஒருவருக்கு சாதகமான சூழல் அல்லது வசதி இருக்கிற வரைக்கும் தான் அவர் வந்து அதிகாரத்தை காட்ட முடியும். அதிகாரத்தை காட்ட முடியும். அதான் நீருள்ள மட்டும் மீன் துள்ளும். 100 நாள் ஓதி 6 நாள் விட தீரும். அதாவது நீண்ட காலம் கஷ்டப்பட்டு படித்ததை அல்லது பழகிய செயல்களை சில நாட்கள் விட்டாலும் 6 நாள் விட தீரும். சில நாட்கள் விட்டாலும் அது மறந்து போகும். தொடர் பயிற்சி அவசியம் என்பதை இந்த பழமொழி விளக்குகிறது. நூலைப் போல சேலை, தாயைப் போல பெண். ஒரு நூலோட தரத்தை பொறுத்து தான் அதோட சேலை வந்து அமையும். நூலோட தரத்தை பொறுத்து தான் சேலை இருக்கும். அதுபோல் தாயின் குணத்தை பொறுத்தே பெண் இருப்பாங்க. தாயின் குணம் வந்து அந்த பெண்ணிடம் பிரதிபலிக்கும் என்பதை இந்த பழமொழி விளக்குகிறது. நொண்டி குதிரைக்கு சரிக்கினது சாக்கு. நொண்டி குதிரைக்கு சரிக்கினதெல்லாம் சாக்காம். அதுபோல தன் இயலாமையை மறைக்க வந்து தேவையற்ற காரணங்களை சொல்வது. தேவையற்ற காரணங்களை சொல்லி அந்த செயல்ல இருந்து தப்பிப்பது என்பதை விளக்குகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உலகில் உள்ள எல்லா பணத்தையும் விட ஆரோக்கியமான உடலே மிகப்பெரிய சொத்து. ஆரோக்கியம்தான் நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து என்பதை விளக்குகிறது. பகலில் பசுமாடு தெரியாதவனுக்கு இரவில் எருமை மாடு தெரியுமா? அதாவது எளிமையான விஷயங்களே புரிந்து கொள்ளாத ஒருவனுக்கு கடினமான விஷயங்கள் எப்படி புரியும் என்பதை விளக்குகிறது. பகலிலே பசுமாடு தெரியல, இரவில் வந்து கருப்பாக இருக்கக்கூடிய எருமை மாடு எப்படி தெரியும்? அதாவது எளிமையான விஷயங்கள் புரியாத ஒருவனுக்கு கடினமான விஷயங்கள் எப்படி புரியும் என்பதை விளக்குகிறது. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். துன்பம் வரும்போது அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களிடமே துன்பம் வருவது. அதான் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். மீண்டும் மீண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கே துன்பம் ஏற்படுவதை குறிக்கிறது. பசித்தவன் தின்னாததும் இல்லை, பகைத்தவன் சொல்லாததும் இல்லை. அதாவது பசி வந்தால் எதையுமே உண்பார்கள், தின்னாதது கூட திம்பாங்களாம். அதுபோல அதான் பசித்தவன் தின்னாததும் இல்லை. அதுபோல பகைத்தவன் சொல்லாததும் இல்லை. அதாவது ஒருத்தர் பகையாகி விட்டாங்களாம், அவங்க வந்து எதை வேண்டுமானாலும் நம்மளை பேசுவாங்க என்பதை குறிக்கிறது. பணம் பந்தியிலே குளம் குப்பையிலே. காலத்தில் ஒருவரோட குணத்தை விட அவரிடம் இருக்கும் பணத்திற்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்பதை குறிக்கிறது. அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. பதறாத காரியம் சிதறாது. எந்த ஒரு செயலையும் வந்து அவசரம் இல்லாமல் நிதானமாக செய்தால் வெற்றியில் முடியும் என்பதை குறிக்கிறது. அவசரம் இல்லாமல் செய்தால் அந்த காரியம் வந்து சிதறாது, வெற்றியில் முடியும். பட்ட பகலிலே பார்த்து பேசு, இரவிலே அதுவும் பேசாதே.
ரகசியமான விஷயங்களை பேசும்போது பட்ட பகலில் பார்த்து பேசணுமா, இரவில் பேசும்போது அதுவும் பேசக்கூடாது. ஏன்னா சுவருக்கு கூட காது இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இரவில் அதுவும் பேசாதே. பல நாள் திருடன் ஒரு நாளைக்கு அகப்படுவான். தவறு செய்பவன் அகப்படாமலே இருக்க முடியாது. தவறு செய்வன் எத்தனை முறை தப்பித்தாலும் ஒரு நாள் நிச்சயம் பிடிபடுவான் என்பதை விளக்குகிறது. பல்லில் பழுது ஏற்பட்டால் பாடைக்கு முன்பணம் கொடுப்பது போலாகும். சிறிய பல்லு தான் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. ஏன்னா பல்லு இருந்தால் தான் மெல்ல முடியும், ஜீரணம் ஒழுங்காக நடக்கும். ஒழுங்காக மெல்லாமல் இருந்தோம்னா ஜீரணம் ஒழுங்காக நடக்கலைன்னா நம்மளுடைய முழு உடலுமே பாதிப்படையும். அதைத்தான் சொல்கிறாங்க, சிறிய பல்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு பழுது பார்க்காம விடக்கூடாது. மிகுந்த எச்சரிக்கை தேவை. இப்போ அதான் பல்லில் பழுது ஏற்பட்டால் பாடைக்கு முன்பணம் கொடுப்பது போலாகும் என்பதை விளக்குகிறது. சிறிய பல்லா இருந்தாலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை என்பதை விளக்குகிறது. அடுத்து பழக பழக பாலும் புளிக்கும். அளவுக்கு அதிகமாக பழகினால் சிறந்த உறவும் கூட அல்லது பொருளும் கூட வெறுப்பை ஏற்படுத்தும். சிறந்த உறவு அல்லது பொருளும் கூட வெறுப்பை ஏற்படுத்தும் என்பதை குறிக்கிறது. பள்ளி கணக்கு புள்ளிக்கு உதவாது. புத்தக அறிவு மட்டும் போதாது, நடைமுறை அறிவு மிக அவசியம் என்பதை உணர்த்துகிறது. புத்தக அறிவு மட்டும் போதாது, நடைமுறை அறிவு மிக அவசியம் என்பதை உணர்த்துகிறது. பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சுமா. பெரிய பெரிய கஷ்டங்களை பார்த்தவங்களுக்கு அல்லது பெரிய பெரிய செயல்களை செய்தவர்களுக்கு, பெரிய அரிய செயல்களை செய்தவர்களுக்கு சிறிய மிரட்டர்களை பார்த்து பயம் தராது என்பதை விளக்குகிறது. பனி பெய்தால் மழை இல்லை, பழம் இருந்தால் பூவில்லை. ஒன்று கிடைக்கும்போது மற்றொன்று இருக்காது. இதுதான் இயற்கையின் விதி. ஒன்று இருக்கும்போது மற்றொன்று இருக்காது. பனி இருக்கும்போது மழை இருக்காது, பழம் இருக்கும்போது பூ இருக்காது. அதான் ஒன்று கிடைக்கும்போது மற்றொன்று இருக்காது என்பதை விளக்குகிறது. பன்றியுடன் கூடும் கன்றும் கெடும். பன்றியோட கூடும் கன்று எப்படி கெடுமோ அதுபோல தீயவர்களோட கூடுகின்ற நல்லவர்களும் கெட்டு போவார்கள் என்பதை விளக்குகிறது. பாமென்றால் படையும் நடுங்கும். அதுபோல மிக ஆபத்தான செயல்களை கண்டு ஒருவர் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும் பலசாலியாக இருந்தாலும் பயப்படுவார்கள் என்பதை குறிக்கிறது. மிக ஆபத்தான செயல்களை கண்டு பெரிய பலசாலிகளும் பயப்படுவார்கள் என்பதை விளக்குகிறது. பாராத காரியம் பால், அதாவது கவனிக்காத வேலையோ செயலோ அல்லது தொழிலோ நஷ்டத்தில் முடியும் என்பதை விளக்குகிறது. பாராத காரியம் பால். அதற்கடுத்து பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். அதாவது ஒருத்தவங்க இரண்டு சைடுமே பேசுவாங்க இல்லையா, நல்லவன் போல் நடித்து அதே சமயம் தவறு செய்பவனுக்கும் துணையாக இருப்பான். இரட்டை வேடம் போடுவதை குறிக்கிறது. இரட்டை வேடம். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். பாவம் ஓரிடத்தில் பழி ஓரிடத்தில். தவறு செய்தவன் ஒருவன், ஆனால் பழியை சுமப்பவன் மற்றொருவன் என்பதை விளக்குகிறது. பாலா போய்கிறது பசுவின் வயிற்றிலே. அதாவது நல்ல பொருள் திறமை இல்லாதவங்க கையில் கிடைச்சா அதற்கு எந்த பயனும் கிடையாது என்பதை விளக்குகிறது. அதாவது நல்ல விஷயம் தகுதியற்றவர்களிடம் சென்று வீணாவதை குறிக்கிறது. தகுதியற்றவர்களிடம் நல்ல விஷயம் அல்லது செயல் சென்று வீணாவதை குறிக்கிறது. பாலூருக்கு நரிராசா. பாலூர்னா ஆள் நடமாட்டம் இல்லாத ஊர். அந்த ஊரில் நரிதான் ராசா. அதுபோல திறமையானவர்கள் இல்லாத இடத்தில் சாதாரணமானவனே தன்னை திறமசாலி என காட்டிக்கொள்வதை விளக்குகிறது. பிள்ளைச்சீர் கொல்ல கிடைக்குமா. பிள்ளைச்சீர் கொல்ல கிடைக்குமா. அதாவது குழந்தை செல்வம் என்பது விலை கொடுத்து வாங்க முடியாத மிகப்பெரிய பாக்கியம். அதான் பிள்ளைச்சீர் கொல்ல கிடைக்குமா. புலி வேட்டைக்கு அடிக்கும் தவிலடியை எலி வேட்டைக்கு அடிக்கலாமா. புலி வேட்டைக்கு அடிக்கக்கூடிய தவிலடியை எலி வேட்டைக்கு அடிக்கலாமா. அதாவது பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்தும் உத்திகளை அல்லது பொருட்களை சிறிய காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதை விளக்குகிறது. பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உத்திகள் அல்லது பொருள்களை சிறிய காரியங்களுக்கு பயன்படுத்தினால் வீண் என்பதை குறிக்கிறது. தகுதிக்கேற்ப செயல்பட வேண்டும் என்பதை விளக்குகிறது. அதற்கடுத்து புலி பசித்தாலும் புன்னை தின்னுமா.
புலி வந்து பசித்தாலும் புல்லை திங்காது. அதுபோல உயர்ந்த குணமுடையவர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வந்தாலும் தங்கள் கொள்கையிலிருந்து மாற மாட்டார்கள், தவறான வழியில் செல்ல மாட்டார்கள் என்பதை விளக்குகிறது. பூனைக்கு கொண்டாட்டம், எலிக்கு திண்டாட்டம். பூனைக்கு கொண்டாட்டம் ஒருவருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செயல், மற்றவருக்கு துன்பத்தை தரும். அதாவது எலிக்கு திண்டாட்டம். பெண்ணுக்கு மாமியாரும் பிள்ளைக்கு உபாத்தியாயரும். அதாவது பெண் பிள்ளைக்கு வந்து மாமியார் தான் நல்ல வழிகாட்டியாகவும் கட்டுப்படுத்துபவர்களாகவும் இருப்பாங்க. அதுபோல பிள்ளைக்கு உபாத்தியார், மாணவனுக்கு உபாத்தியார்னா ஆசிரியர். மாணவனுக்கு வந்து ஆசிரியர் தான் வழிகாட்டியாகவும் கட்டுப்படுத்துபவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை குறிக்கிறது. பெண் என்றால் பேயும் இறங்கும். அதாவது பெண்களோட இரக்க குணத்திற்கும் அன்பிற்கும் கண்ணீருக்கும் கல் நெஞ்சம் கொண்டவர்கள் கூட மனம் இறங்குவார்கள் என்பதை விளக்குகிறது. பெண்ணின் கோணல் பொன்னிலே நிமிரும். பெண்ணோட கோணல் வந்து பொன்னிலை. பொன் வந்து என்னது? செல்வம். பொன் பொருள் செல்வத்தை குறிக்கிறது. ஒரு பெண்ணிடம் ஏதேனும் குறை இருந்தாலும் அவளிடம் இருக்கும் பொன்னாகிய செல்வம் அவற்றை மறைத்துவிடும் என்பதை விளக்குகிறது. பெற்ற தாய் செத்தால் பெற்ற அப்பன் சிற்றப்பன். அதாவது தாய் இல்லாத நிலையில் வந்து தந்தை வந்து மறுமணம் செய்து கொண்டால் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையேயான நெருக்கமான உறவு குறைந்துவிடும். அதாவது தந்தை வந்து சிற்றப்பன் ஆகிவிடுவார்கள் என்பதை விளக்குகிறது. அதற்கடுத்து பெற்றதெல்லாம் பிள்ளையா, இட்டதெல்லாம் பயிரா. பெறப்படும் எல்லா பிள்ளைகளும் நல்லவர்களாக அமைவதில்லை. அதான் பெற்றதெல்லாம் பிள்ளையா, இட்டதெல்லாம் பயிரா. அதுபோல விதைக்கக்கூடிய எல்லா விதைகளும் நல்ல பயிராக வருவதில்லை அல்லது விளைச்சல் தருவதில்லை என்பதை விளக்குகிறது. பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. இப்போ பெற்றோர்கள் எப்போதும் தம் பிள்ளையோட மிகுந்த பாசம் கொண்டிருப்பார்கள். அதுபோல் பிள்ளைகள் வந்து ஆனால் சில சமயம் தாயின் அன்பை புரிஞ்சு கொள்ளாமல் கல் நஞ்சத்துடன் நடந்து கொள்வார்கள் என்பதை விளக்குகிறது. அதான் பிள்ளை மனம் கல். பெற்றவளுக்கு தெரியும் பிள்ளை அருமை. அதாவது ஒரு பிள்ளையை சுமந்து பெற்றவங்களுக்கு தான், அந்த தாய்க்கு மட்டும்தான் பிள்ளையோட மதிப்பு வந்து தெரியும், முக்கியத்துவமும் முழுமையாக தெரியும் என்பதை விளக்குகிறது. மற்றவர்களுக்கு தெரிவதை விட அந்த தாய்க்கு தான் தன் பிள்ளையோட அருமை புரியும் என்பதை விளக்குகிறது. அதற்கடுத்து பேசாதிருந்தால் பிழை ஒன்றும் இல்லை, பேசாமல் இருந்தால் பிழை ஒன்றும் இல்லை. அதாவது தேவையில்லாமல் பேசாமல் மௌனமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது என்பதை விளக்குகிறது. தேவையில்லாத இடங்களில் பேசாமல் மௌனமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது என்பதை விளக்குகிறது. பேசாதிருந்தால் பிழை ஒன்றும் இல்லை. அடுத்து பேச புகுந்தாயோ சாக புகுந்தாயோ அப்படின்னா, இப்போ ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் வந்து எப்படி பேசணும்னா பணிவாக பேசணும், தேவையற்ற பேச்சுக்களை வந்து தவிர்க்கணும். அப்படி இல்லாமல் விவேகம் இல்லாமல் அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் பேசுவது ஆபத்தை விளைவிக்கும். அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் விவேகம் இல்லாமல் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவது ஆபத்தை விளைவிக்கும் என்பதை குறிக்கிறது. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. இது ஏற்கனவே பார்த்தது போல தான். பொய் சொன்னவர்களை வந்து யாருமே நம்ப மாட்டாங்க, அவங்களுக்கு மரியாதை குறைவாக இருக்கும். வாய்க்கு போஜனம் கிடையாது, போக போக உணவுமே கிடைக்காது. போதும் என்னும் மனமே பொன் செய்யும் மருந்து. போதும் என்ற மனம், அதாவது கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவதே மன அமைதியை தரும் மிகப்பெரிய சொத்து அல்லது செல்வம். அதான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. மடியிலே கணம் இருந்தால் வழியிலே பயம். அதாவது தவறு செய்தவர்களுக்கே பயம் இருக்கும். நேர்மையானவர்கள் வந்து எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை. தவறு செய்தால், அதாவது மடியிலே கணம் இருந்தால் வழியிலே பயம் இருக்கும். தவறு செய்தவர்களுக்கே பயம் இருக்கும் என்பதை குறிக்கிறது. மந்திரத்தால் மாங்காய் விழுமா. வெறும் பேச்சால் மட்டும் ஒரு காரியம் நடந்து விடாது. அதற்குரிய உழைப்பு அவசியம் என்பதை உணர்த்துகிறது. உழைப்பு அவசியம். மந்திரம் கால் மதி முக்கால். அதாவது ஒரு காரியத்தோட வெற்றிக்கு அதிர்ஷ்டம் அல்லது மந்திரத்தை விட மதி முக்கால். அப்படின்னா மதினம் அறிவு,
அறிவும் உழைப்பும் தான் அதிகம் தேவை. அதிர்ஷ்டம் அல்லது மந்திரத்தை விட ஒரு செயலுடைய வெற்றிக்கு அறிவும் உழைப்பும் தான் அதிகம் தேவை என்பதை விளக்குகிறது. மரம் இல்லாத நிலம் உறவினர் இல்லாத ஊர் மாதிரி. அதாவது அன்பு காட்டக்கூடிய உறவினர்கள் இல்லாத ஊர் எப்படி இருக்குன்னா, மரம் இல்லாத வறண்ட ஊர் மாதிரி இருக்கும். நிழல் தரக்கூடிய மரம் இல்லாத வறண்ட ஊர் மாதிரி இருக்கும் உறவினர்கள் இல்லாத ஊர் என்பதை குறிக்கிறது. மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். அதாவது மனதில் பயம் உள்ளவர்களுக்கு சாதாரண விஷயம் கூட மிக பயங்கரமாக விஷயமாகவோ அல்லது ஆபத்தான விஷயமாகவோ தெரியும் என்பதை விளக்குகிறது. மருண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய். மலைக்கல்லி எலி பிடிக்கிறதா? மலைக்கல்லின்றது ஒரு சாதாரண தாவரம். அது எலி பிடிக்குமா? பிடிக்க முடியாது. அதுபோல தேவையற்ற செயல்களை முயற்சிப்பது வீண் என்பதை குறிக்கிறது. தேவையற்ற செயல்களை முயற்சிப்பது வீண் என்பதை குறிக்கிறது. அடுத்து, மலைக்கு போனாலும் மைத்துனன் உறவு வேண்டும். மலைக்கு போனாலும் மைத்துனன் உறவு வேண்டும். இது எதை குறிக்குதுன்னா, எவ்வளோ பெரிய உயரத்திற்கு சென்றாலும் அல்லது எங்கு சென்றாலும் நமக்கென்று ஒரு துணை அல்லது உறவு அவசியம். துணை அல்லது உறவு அவசியம் என்பதை குறிக்கிறது. மலையில் விளைந்தாலும் உரலில் மசிய வேண்டும். எவ்வளோ பெரிய மலையில் தானியம் விளைந்தாலும் பயன்பாட்டிற்கு வரும்போது உரலில்தான் மசிய வேண்டும். அதுபோல எவ்வளோ பெரிய இடத்தில் பிறந்தாலும் பயன்பாட்டிற்கு வரும்போது அடக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. மனம் இருந்தால் வழி உண்டு. ஒரு காரியத்தை செய்யறதற்கு உண்மையான விருப்பம் அல்லது ஆசை இருந்தால் அதை செய்ய பல வழிகள் பிறக்கும் என்பதை உணர்த்துகிறது. மாடு மேய்க்காமல் கெட்டது, பயிர் பார்க்காமல் கெட்டது. அதாவது கவனிக்காத மாடும் பராமரிப்பு இல்லாத பயிரும் வீணாகிவிடும். கவனிக்காத மாடும் பராமரிப்பு இல்லாத பயிரும் வீணாகிவிடும். அதுபோல எந்த ஒரு வேலையிலும் அல்லது செயலிலும் நேரடி கண்காணிப்பு தேவை என்பதை இந்த பழமொழி உணர்த்துகிறது. மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும். மாதானா தாய். தாய் ஊட்டி கூட உணவை மறுத்து விடுவாங்க. ஆனால் மாங்காய் ஊட்டும் அப்படின்னா மாங்காயோட சுவை ஒருவரை அதிகமாக சாப்பிட தூண்டும். மாங்காயின் சுவை ஒருவரை அதிகமாக சாப்பிட தூண்டும் என்பதை குறிக்கிறது. சுவைக்கு அத்தனை வலிமை இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. மின்னுக்கெல்லாம் பின்னே மழை. மின்னுக்கெல்லாம் அப்படின்னா மின்னல் வந்தவுடனே மழை வருவது போல ஒரு செயலோட அறிகுறிகள் தெரிந்தவுடன் அதன் பலன் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது. ஒரு செயலின் அறிகுறிகள் தெரிந்தவுடன் அதன் பலன் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது. அல்லது ஒரு பெரிய காரியங்களுக்கு முன்னதாகவே அறிகுறிகள் தோன்றிவிடும் என்பதை குறிக்கிறது. மீன் குஞ்சுக்கு நீச்சு பழக வேண்டுமா? மீன் குஞ்சுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க வேண்டுமா? கிடையாது. அதற்கு இயற்கையாகவே இருக்கும். அதுபோல இயல்பாகவே உள்ள திறமையை ஒருவருக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை. இயல்பாக அல்லது இயற்கையாக உள்ள திறமையை ஒருவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை உணர்த்துகிறது. அதற்கடுத்து, முட்ட நனைந்தவனுக்கு ஈரம் இல்லை, முழுதும் கெட்டவனுக்கு துக்கம் இல்லை. அதாவது கவலை இல்லை. எல்லாவற்றையும் இழந்தவனுக்கு எதை பற்றியும் கவலை இருக்காது. எல்லாவற்றையும் இழந்தவனுக்கு எதை பற்றியும் கவலை இருக்காது என்பதை குறிக்கிறது. முட்டாளுக்கு கோபம் மூக்கின் மேலே. முட்டாள்கள் அறிவற்றவர்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உடனே கோபப்படுவார்கள். அறிவுள்ளவர்கள் எதையுமே நிதானமாக சிந்தித்து செயல்படுவாங்க. ஆனால் அறிவற்றவர்கள் சிறிய விஷயங்களுக்கு கூட உடனே கோபப்படுவார்கள் என்பதை குறிக்கிறது. முதற்கோணல் முற்றும் கோணல். ஆரம்பம் தவறாக இருந்தால் முடிவும் தவறாகவே அமையும் என்பதை குறிக்கிறது. ஆரம்பம் அல்லது தொடக்கம் தவறாக அமைந்தால் முடிவும் தவறாகவே அமையும் என்பதை குறிக்கிறது. முள்ளாலே முல்லை எடுக்க வேண்டும். ஒரு பிரச்சனையை தீர்க்க அதற்கு நிகரான முறையை கையாள வேண்டும் என்பதை குறிக்கிறது.
முள்ளின் மேலே சீலையை போட்டால் மெல்ல மெல்ல வாங்க வேண்டும். முள்ளு மேலே சீலை விழுந்துருச்சுன்னா அதை மெல்ல மெல்ல தான் எடுக்கணும். அவசரமாக எடுத்தோம்னா சீலை கிழிந்து விடும். அதுபோல் வாழ்க்கையில் சிக்கலான பிரச்சனை ஏற்படும் போது சிக்கலான பிரச்சனைகள் அல்லது செயல்கள் ஏற்படும் போது ஆத்திரப்படவோ அவசரப்படவோ கூடாது. அது இன்னும் நிலைமை மோசமாக்கிவிடும். ஆத்திரப்படாமலோ அவசரப்படாமலோ சிக்கலை நிதானமாக கையாண்டால் மட்டுமே தீர்வு காண முடியும். நிதானமாக கையாண்டால் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதை விளக்குகிறது. அதற்கடுத்து முன் ஏர் போன வழி பின் ஏர் போகும். முன் ஏர் போன வழி பின் ஏர் போகும். அதாவது பெரியவர்கள் அல்லது முன்னோர்கள் காட்டிய வழியையே அடுத்த தலைமுறையினரும் பின்பற்றுவார்கள் என்பதை விளக்குகிறது. முன்கை நீண்டால் முழங்கை நீளும். அதாவது ஆரம்பத்தில் நம்ம எந்த செயலை செய்தாலும் அது பின்னாடி விரிவடையும். அதாவது ஆரம்பத்தில் அந்த செயல் செய்யும் போதே கவனமாக செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. முன்கை நீண்டால் முழங்கை நீளும். ஆரம்பத்தில் அல்லது தொடக்கத்தில் செயல் செய்யும் போதே கவனமாக செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியது. அதாவது ஒருவருடைய உருவத்தையோ உயரத்தையோ வைத்து அவருடைய திறமையை எடை போடக்கூடாது. சிறிய உருவம் கொண்டவர்களும் மிகப்பெரிய சாதனையாளர்களாகக்கூடிய வாய்ப்பு அதிகம் என்பதை விளக்குகிறது. மேருவை சார்ந்த காகமும் பொன்னிறமாகும். ஏற்கனவே நம்ம முன்னவே சொன்னது போல தான் நல்லவர்களோட சேர்ந்தால் சாதாரணமானவர்களுக்கும் அந்த பண்பு வந்துவிடும், நற்பண்புகள் வந்துவிடும் என்பதை விளக்குகிறது. யானைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம். ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வில் முன்னேற்றமான காலமும் உண்டு, தாழ்வான காலமும் உண்டு. ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் முன்னேற ஒரு குறிப்பிட்ட நல்ல நேரம் வரும் என்பதை இந்த பழமொழி விளக்குகிறது. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். யானைக்கும் அடிசருக்கும். எவ்வளோ மிகப்பெரிய அறிஞராக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் சில சமயம் தவறு செய்ய வாய்ப்புண்டு அல்லது தோல்வியடைய வாய்ப்புண்டு என்பதை குறிக்கிறது. வடக்கு பார்த்த மச்சு வீட்டை பார்க்கிலும் தெற்கு பார்த்த திண்ணை வீடு மேல். வடக்கு பார்த்த மச்சு வீட்டில் வசதியாக வாழ்கிறத விட தெற்கு பார்த்த வீட்டில் காற்று அதிகமாக வரும். அப்படி வீடு கட்டும்போது வாழும் இயற்கை சூழலுக்கு ஏற்ப இடத்தை தேர்வு செய்து கட்டுவது சிறப்பு என்பதை இந்த பழமொழி விளக்குகிறது. தெற்கு பார்த்த திண்ணை வீடு மேல் என்பதை விளக்குகிறது. இயற்கை சூழலுக்கு ஏற்ப வீடு கட்ட வேண்டும், வாழும் இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். திறமை உடையவர்கள் மிகச்சிறிய பொருளை கொண்டே பெரிய காரியங்களை சாதித்து விடுவார்கள் என்பதை குறிக்கிறது. வளரும் காய் பிஞ்சிலே தெரியும், விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஒரு குழந்தையிடம் இருக்கும் திறமை சிறு வயதிலே வெளிப்படும். அதான் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், வளரும் காய் பிஞ்சிலே தெரியும். குழந்தையிடம் இருக்கக்கூடிய திறமை சிறு வயதிலே வெளிப்படும் என்பதை விளக்குகிறது. வணங்கின புல் பிழைக்கும். ஒரு பெரிய புயல் வீசினால் கூட பெரிய மரங்கள்லாம் ஒடிந்துவிடும். ஆனால் இந்த வணங்கின புல் பிழைத்துவிடும். அதுபோல பணிவு அல்லது அடக்கம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை தாங்கி ஜெயித்து விடுவார்கள், வெற்றியடைவார்கள் என்பதை குறிக்கிறது. வாயுண்டானால் பிள்ளை பிழைக்கும். இப்போ வாய் இருந்தால் தான், அதாவது பேசும் திறன் இருந்தால் தான் பிள்ளை தனக்கு தேவையானதை கேட்டு ஒரு குழந்தை வாழ முடியும். அதுபோல் இப்போ ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா அதை கேட்குறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். மௌனமாக இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பை இழக்க நேரிடும் என்பதை உணர்த்துகிறது. வாய் உண்டானால் பிள்ளை பிழைக்கும். வாய் வாழைப்பழம், கை கருணை கிழங்கு. வாயில் வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க, வாழைப்பழம் மாதிரி இனிமையாக பேசிவிட்டு செயலில் கை கருணை கிழங்கு. செயல்னு வரும்போது கடினமாக இருப்பதை உணர்த்துகிறது. செயல்னு வரும்போது மற்றவர்களுக்கு துன்பம் தருவது அல்லது கருணை கிழங்கு போல் கடினமாக இருப்பதை குறிக்கிறது. வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலேதான். வாழ்கிறதும் கெடுகிறதும் ஒருவனுடைய சொல்லை அவனுக்கு நன்மையை தருவதும் தீமையை தருவதும் அவனுடைய சொல் வாய்தான் என்பதை உணர்த்துகிறது.
வாழ்வு சில காலம், தாழ்வு சில காலம். வாழ்க்கையில் வந்து இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். இன்ப துன்ப நிலைகள் மாறி மாறி வரும் என்பதை உணர்த்துகிறது. இன்ப துன்பம் இரண்டுமே நிரந்தரம் கிடையாது, மாறி மாறி வரும் என்பதை உணர்த்துகிறது. வாயு பாதி, வண்ணான் பாதி. ஒரு செயலையோ அல்லது விஷயத்தையோ பரப்புவதற்கு நம்ம வாய் வந்து பாதியை பரப்பிவிடும். வண்ணான் பாதி. வண்ணான் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த செயல்களை அல்லது விஷயத்தை பரப்பி விடுவான் என்பதை குறிக்கிறது. வாயு பாதி, வண்ணான் பாதி. வித்துவான் அருமை, வித்துவான் அறிய வேண்டும். ஒரு கலைஞனோட அருமை அல்லது சிறப்பு வந்து மற்றொரு கலைஞனால் மட்டுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை விளக்குகிறது. விதை ஒன்று போட சுரை ஒன்று காய்க்குமா? நம்ம என்ன விதை போடுறோமோ அந்த விதை தான் காய்க்கும். நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான பலன் தான் கிடைக்கும். நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமை கிடைக்கும் என்பதை விளக்குகிறது. விரதம் கெட்டாலும் சுகம் தக்க வேண்டும். அதாவது ஒரு கொள்கையை இழந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை அல்லது அமைதி நிலைக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. அதற்கடுத்து விளையும் பயிர் முளையிலே தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் ஒரு குழந்தையோட வளர்ச்சி வந்து அவங்களுடைய சிறு வயதிலேயே தெரிந்துவிடும். அல்லது ஒரு காரியம் அல்லது செயலோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா அது தொடக்கத்திலே அறிய முடியும் என்பதை விளக்குகிறது. விருந்தும் மருந்தும் 3 வேளை. விருந்தும் மருந்தும் 3 வேளை. விருந்தினராக சென்றாலும் மருந்து உட்கொண்டாலும் அது ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் நீடித்தால் அது சிறப்பு. நீண்ட நாள் நீடித்தால் அது கசக்கும் என்பதை குறிக்கிறது. விருந்தும் மருந்தும் 3 வேளை, ஒரு குறிப்பிட்ட கால அளவு மட்டும்தான் என்பதை குறிக்கிறது. வீட்டுக்கு வாய்த்தது எருமை, மேட்டுக்கு வாய்த்தது போர். அதுபோல ஒரு இடத்திற்கு எது பொருத்தமானதோ அதுவே அதன் சிறப்பு என்பதை குறிக்கிறது. ஒரு பொருளோ ஒரு மனிதரோ வந்து எங்கு பொருத்தமாக இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் அவங்களுடைய மதிப்பும் பயனும் வெளிப்படும் என்பதை உணர்த்துகிறது. ஒரு இடத்திற்கு எது பொருத்தமோ அதுவே அதன் சிறப்பு என்பதை இந்த பழமொழி விளக்குகிறது. வெள்ளம் வருமுன் அணை போட வேண்டாமா? வெள்ளம் வருமுன் அணை போட வேண்டாமா? ஆபத்து வருவதற்கு முன்னரே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. வெளுத்ததெல்லாம் பாலா, கருத்ததெல்லாம் தண்ணீரா? தோற்றத்தை வைத்து எதையுமே உண்மையென நம்பிவிடக்கூடாது என்பதை குறிக்கிறது. ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தோற்றத்தை வைத்து நம்பிவிடக்கூடாது, ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. வேப்ப எண்ணெய் விற்ற காசு கசக்குமா? வேப்ப எண்ணெய் விற்ற காசு கசக்குமா? அதாவது பொருள் ஈட்டும் விதம் வேணா கடினமாக இருக்கலாம், ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் வந்து இனிமையானதாக இருக்கும். பலன் அல்லது செல்வம் இனிமையானதை என்பதை குறிக்கிறது. அதற்கடுத்து வேலியே பயிரை மேய்ந்தால் விளைவது எப்படி? பாதுகாக்க வேண்டியவர்களே அழிவுக்கு காரணமானால் அந்த காரியம் நடக்காது, தோல்வியடையும் என்பதை குறிக்கிறது. வைரத்தை வைரம் கொண்டே அறுக்க வேண்டும். வைரத்தை வந்து வைரத்தால் தான் அறுக்க வேண்டும். அதுபோல கடினமான சிக்கலை தீர்ப்பதற்கு அதற்கு இணையான வலிமையான வழியை கொண்டுதான் தீர்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. வலிமையான வழியை கொண்டுதான் தீர்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. வௌவாலுக்கும் மரமே கதி, அதன் குஞ்சுக்கும் அதுவே கதி. அதாவது ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரம் எதுவோ அதுவே அடுத்த தலைமுறைக்கும் சார்ந்து நிற்கும். அதையே அந்த வாழ்வாதாரத்தையே அடுத்த தலைமுறையும் சார்ந்து நிற்கும் என்பதை இந்த பழமொழி விளக்குகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பகுதியிலையும் இதற்கு முன்னதாக உள்ள பகுதியிலையும் நம்ம பழமொழிகளும் அதற்கு உண்டான விளக்கங்களையும் பார்த்துருக்கோம். அடுத்த பகுதியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.